ஹாய் கைஸ், டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் பழமொழி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான பொருள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு பழமொழி எழுதியிருக்கேன். அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது ப்ரொனவுன்சியேஷன் யானை கிடையாதா, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால் ஆ ப்ளஸ் நெய், ஆனா பசுவின் நெய். அடுத்து பூனைக்கு ஒரு காலம், அதில் பூனைன்றதுக்கானது பூனை கிடையாதா, பூ ப்ளஸ் நெய். அதை பிரித்து எழுதினால் பூவில் ஊறும் தேன். அதாவது நம்ம இளமையில் பசுநெய்யை விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் முதுமையில் அந்த தேனோட மருந்து கலந்து உண்போம். இதுக்கான என்னென்னா, இளமையில் பசுநெய்யை உண்டு வாழ்வோம், முதுமையில் பூவில் ஊறும் தேனில் இருக்கும் மருந்தை உண்டு வாழ்வோம். இதுதான் இதற்கான பொருள். தேங்க்யூ கைஸ்.